அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 3 in 1 சட்னி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்றது நான் சொல்கிறேன் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி நிறைய போட்டுக்கலாம் நீங்கள். நான் 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு கூட கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். நான் 2 பச்சை மிளகா கூட சேர்ப்பேன் நான். இப்போ எனக்கு காரம் சாப்பிட்ணும் போல் இல்லை, அதனால் 4 காஞ்ச மிளகா தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் புளி. அதுக்கப்புறம் முக்கியமானது இதில் என்ன சேர்க்குறீங்க அப்படின்னா வேர்க்கடலை, அதாவது வறுத்த வேர்க்கடலை. இதை சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நைட்டில் நீங்கள் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தொட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். சப்பாத்திங்கிறது நீங்கள் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணுற மாவாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிற எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது நீங்கள் கோதுமை வீட்டில் வாங்கி நீங்களே அரைச்சி வச்சுருக்கிற மாவில் நீங்கள் செஞ்சு இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை ரெகுலராக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணணும். நிறைய பேர் டேப்லெட் போட்டால் தான் தூக்கம் வருது, இல்லை ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கேன், நைட் ஃபுல்லாக தூங்குறது இல்லை, காலையிலையும் வேலையே சரியாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக கூட இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வேர்க்கடலை சட்னி, கேழ்வரகு களி அந்த மாதிரி கிண்டி சாப்பிட்டாங்க. ஒரு சில உணவுகளை நீங்கள் காம்பினேஷனோடு சாப்பிடும்போது உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றம் அது ஏற்றுக்கும். நிறைய பேருக்கு இந்த இயற்கை உணவுகள் எப்படி எடுக்கிறது, என்ன பண்ணுறதுன்றது தெரியல. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியாததும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. கீழே கமெண்ட்ஸில் இது எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.